வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தால் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ள பிரமித பண்டார தென்னகோன். பூதங்களை போன்று இல்லங்களை பிடித்துக் கொண்டிருக்காமல் ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என மஹிந்தவிற்கு அறிவிப்பு விடுத்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அர்ஜுனா எம்பி கைது தொடர்பாக வெளியிட்ட மர்மம் இதுதான். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இப்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்று எச்சரித்துள்ளார்கள். இது தொடர்பாக அவர் கூறும்போது, அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மீட்சிக்காக எடுத்த தீர்மானங்கள் சிறந்தது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ மீதான கௌரவம் இன்றும் அவ்வாறே உள்ளது. அவரின் பாதுகாப்பு நாட்டிற்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என குறிப்பிட்டுள்ளார். யோசித ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளில் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் மீள ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு விடுத்துள்ளார். நாட்டில் 1697 துப்பாக்கிகள் தனிநபர்களிடம் அனுமதி பத்திரத்துடன் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் துப்பாக்கிக்கான அனுமதி பத்திரம் பெற்ற நபர்களின் எண்ணிக்கை 1550 என தரவுகள் கூறுகின்றது. எண்ணிக்கை சரிபார்ப்பு நடவடிக்கைகளுக்காக அவற்றில் 1368 துப்பாக்கிகள் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை சரிபார்ப்புக்காக 182 துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படாமல் உள்ளன. அவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதனோடு யோசித்த ராஜபக்ஷவிடம் சுமார் 6 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் 2 துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்படவில்லை எனவும் அதனை ஒப்படைக்குமாறும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவின் மீளாய்வின் பின்னரே துப்பாக்கிகள் மீள வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்ட யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2 லட்சம் ரூபாய் கொண்ட 2 சரீர பிணையில் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தால் ராமநாதன் அர்ஜுனா விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் 3ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த 20ஆம் திகதி இரவு அனுராதபுரத்தின் தலாவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் அனுராதபுரம் போலீசார் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை தொடங்கி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். இந்த கைது தொடர்பாக கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த கைதின் பின்னணியில் அரசியல் காரணம் இருப்பதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, என்னை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிடவில்லை. 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ள நிலையில் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காகவே கைது நடந்தது. 31ஆம் திகதிக்கு முன் என்னை சுடாவிட்டால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிச்சயமாக கலந்து கொண்டு பல கேள்விகளை எழுப்புவேன் என்று கூறியுள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் காற்றின் தரம் யாழ்ப்பாணம் உட்பட கொழும்பு மற்றும் திருகோணமலை போன்ற பகுதிகளில் அதிக அளவில் மோசமடைந்து காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து வரும் மாசு நிறைந்த காற்றினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அசுத்தமான காற்றை சுவாசிப்பதனால் சுவாச ரீதியான நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட வீட்டை அவர் ஒழுக்கத்துடன் கையளித்து விட்டு செல்ல வேண்டும் என அறிவிப்பு விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாடாளுமன்றத்தில் வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு நாம் அரசாங்கம் என்ற வகையில் கூறியிருந்தோம். சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு புதிதாக ஒரு சட்டம் தேவையில்லை. இதற்கு முன்னர் இந்த இல்லத்தை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி பாரியர் ஹேம பிரேமதாச கோட்டபாய ராஜபக்ஷவும் ஒப்படைத்து சென்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இல்லத்தை பயன்படுத்தி இருக்கவில்லை. இவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளே. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. மைத்ரிபால சிறிசேனவின் வீடு தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இவை எல்லாவற்றையும் பார்த்து சரி அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த வீட்டை தொடர்ந்தும் அனுபவிப்பதற்காக அவர்கள் அதிகாரத்தில் இருந்த போது இந்த வீட்டை புனரமைத்ததற்காகவும் கூற முடியும்.
தமது ஆட்சி காலத்தில் அரச பணத்தை செலவு செய்து இந்த வீட்டை புனரமைப்பதற்கு 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை மாத்திரம் 4,72,502 மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளனர். கட்டடத்தின் உபகரணங்களுக்காக 140 மில்லியன் ரூபாவும், சிவிலிங் வேலைகளுக்காக 30.5 மில்லியன், வடிவமைப்புக்காக உற்பத்திக்காக 32.17 மில்லியன், மின்சார உபகரணங்களுக்காக 38.9 மில்லியன், பலகை கொள்வனவு 36.3 மில்லியன், தரைக்கான மறை வேலைப்பாடுகளுக்கு 35.17, கிரைனைட்டுக்கு 15.8, குளிரூட்டி கட்டமைக்கு மற்றும் 46,009 மில்லியன் என செலவு செய்துள்ளனர். உண்மையிலேயே இது அரசாங்கத்திற்கு பாரமாகும். இயலுமான வரையில் வீட்டை நாங்கள் அரசாங்கத்திடம் கையளிக்குமாறு கூறியுள்ளோம். கடிதம் அனுப்பினால்தான் வெளியேறுவோம் என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதிகள் ஆவர். எனவே இவர்கள் இவ்வாறு செயற்படுவது அவர்கள் வகித்த பதவிக்கு தகுதியானதல்ல. பூதங்களை போன்று இல்லங்களை பிடித்துக் கொண்டிருக்காமல் ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அதனை செய்து வீட்டை கையளிப்பார் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தமக்கு பிரதான நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சாதகமான திசையில் நகர்வதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதா அத்துக்கோரல்ல கலந்துரையாடலின் முடிவு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். எவ்வாறாயினும் எதிர்வரும் நாட்களில் பல சுற்று கலந்துரையாடல்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவாதங்கள் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களை மட்டும் மையமாக கொண்டிருக்காது, எதிர்கால தேர்தல்களில் அரசாங்கத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டதாக அவர் மேலும் வலியுறுத்தினார். TRCS-இல் பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத கையடக்க தொலைபேசிகளின் பாவனையை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கு புதிய மென்பொருள் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் TRCS-இல் அனுமதியின்றி எந்தவொரு மொபைல் போன்களையும் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் TRCS-இல் கேட்டுக் கொண்டுள்ளது. TRCS-இல் பணிப்பாளர் நாயகம் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் கூறிய போது, எமது நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்படாத எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் கொள்வனவு செய்ய வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்று அங்கீகரிக்கப்படாத போன்களை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் புதிய தானியங்கி முறையை விரைவில் செயல்படுத்துவோம். சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் சந்தையில் பரவலாக கிடைக்கப்பெறுவதால் எதிர்காலத்தில் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு நெல்லை விற்பனை செய்யுமாறு அரசாங்கம் விவசாயிகளை வற்புறுத்தாது என கூறிய விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறைந்தபட்ச உத்தரவாத விலையில் ஒரு தொகை நெல்லை அரசாங்கத்திற்கு வழங்குமாறு விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறிய போது, இன்னும் சில நாட்களில் குறைந்தபட்ச உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணிகளை அரசு விரைவில் தொடங்கும். தற்போது நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளன. விவசாயிகளை அரசிடம் நெல்லை விற்க வற்புறுத்த மாட்டோம். குறைந்தபட்ச உத்தரவாத விலையில் சிறிது நெல்லை அரசுக்கு வழங்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம். இது விவசாயிகளின் கடமை. அரசு கொள்முதல் செய்யும் நெல்லை குறைந்தபட்ச விலைக்கு விற்காமல் கட்டுப்பாட்டு விலையை விட குறைந்த விலையில் மக்களுக்கு அரிசி வழங்க பயன்படுத்துவோம் என்றார். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவை தம்முடன் சென்று விவசாயிகளை சந்தித்து அவர்களின் விரக்தியை பார்க்க வருமாறு அழைப்பு விடுத்தார். போய் விவசாயிகளை சந்திப்போம், நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களுடன் வருவோம். தமது உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமையால் அவர்கள் விரக்தியடைவதை நீங்கள் காண முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன தெரிவித்தார். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை அரசாங்கம் தக்க வைத்துக் கொள்ளாது என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயான்கொட தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பாத்திரத்தை தொடர அரசாங்கம் திட்டமிடவில்லை என்றும் அந்த பதவியுடன் தொடர்புடைய பொறுப்புகள் பாதுகாப்பு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தினார். ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி வெற்றிடமாகவே உள்ளது.